ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐயோட ஏடிஎம் டெபிட் கார்டு இல்லைனா ஏடிஎம் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறேன். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஃபில்லிங் டெமோஸ் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன விதமான ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம், கேஒய்சி ஃபார்ம், இல்லை இந்த மாதிரி டெபிட் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எது ஃபில் பண்ணணுன்னாலும் அந்த ஃபார்ம் ஃபில்லிங் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு டெபிட் கார்டு வேணும், அந்த டெபிட் கார்டோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கூட சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒன்று ஒரு அடிஷ்னல் கார்டு வேணும், இல்லை ஒரு பழைய கார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், இல்லை ஒரு கார்டை ரெனியூ பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூ கார்டுனாலும் டிக் பண்ணலாம், ரெனியூவல் அதாவது ஏற்கனவே இருக்கிற கார்டுக்கு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு அதை ரெனியூ பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் தான், இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வந்து தொலைஞ்சு போயிடுச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு அந்த கார்டை மாற்றணும் அப்படின்னாலும் இந்த ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணது பாப்போம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களோட கார்டு வந்து புது கார்டு வந்து உங்கள் கையில் கிடைக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அப்கமிங்கில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. லைக் பண்ணுறது உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய மோட்டிவேஷன். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண போகலாம். ஓகே, இந்த ஃபார்மில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட கார்டு தேவை வந்து என்ன, நியூ கார்டா இல்லை ரெனியூவலா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்டா. ஸோ அதை வந்து அப்ராப்ரியேட்டாக டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னோட கேஸில் நான் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கார்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதை ரெனியூ பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணுங்கள். இல்லை கார்டு வந்து தொலைஞ்சு போயிருச்சு இல்லை டேமேஜ் ஆயிடுச்சு, உங்களுக்கு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு வேணும்னா இதை டிக் பண்ணுங்கள். நான் நியூ டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது உங்களோட பேர் எழுதணும். உங்களோட ஃபுல் நேமை இந்த இடத்துல எழுதிருங்க. தனித்தனி பாக்ஸஸ் இருக்குது, ஒரு பேருக்கும் இன்னொரு பேருக்கும் இடையில ஒரு பாக்ஸை விட்டுட்டு ஒரு கேரக்டரையும் தனித்தனி பாக்ஸில் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து நேம் ஆஸ் யூ வுட் லைக் இட் ஆன் த கார்டு. இது வந்து உங்களோட முழு பெயர். இது வந்து கார்டில் உங்களோட பேர் எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி வந்து எழுதிக்கலாம். வந்து ஏதாவது சர்நேம் வந்து நீங்கள் உங்கள் பேர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சர்நேம்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்டான ஒரு பேர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் ஸ்பேஸோட சேர்த்து மொத்தமாக 25 லெட்டர்ஸ் தான் வந்து அலௌடு, ஸ்பேஸோட சேர்த்து. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேரை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்தது வந்து அட்ரஸ். உங்களோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். டவுன், சிட்டி, அடுத்தது இமெயில் அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் எல்லாமே வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ என்னோட அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். சிட்டி, ஸ்டேட்டு, டெலிஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேமுக்கு மேலே ஒரு காலம் இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேணாம், அது வந்து பிரான்ச் அஃபிஷியல் ஃபில் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மை டெசிக்னேட்டட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் விச் ஐ ரிக்வயர் த கார்டு சர்வீசஸ். இப்போ இந்த கார்டை வந்து உங்களோட எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படி அந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் வேணுமா, கரண்ட் அக்கௌண்ட் வேணுமா, இல்லை ஓவர் டிராஃப்ட்டுக்கு வேணுமா அப்படின்னு. ஸோ என்னோட கேஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நான் டிக் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் மேலா ஃபீமேலான டிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதிருங்க. அடுத்தது உங்களோட எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல எழுதிருங்க. ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டெபிட் கார்டு. இது வந்து எஸ்பிஐயில் என்னென்ன டைப் ஆஃப் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதோட ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்கலாம். கேட்டுட்டு என்ன கார்டு உங்களுக்கு சூஸ் பண்ணணுமோ அந்த கார்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஏடிஎம் கம் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை யுஆ கார்டு ஆப்ஷன் இருக்குது, இல்லை இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு. அடிக்கடி வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க, டாலரில் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவீங்க, இல்லை அடிக்கடி வந்து ஃபாரினுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு எடுத்துக்கலாம். அப்புறம் அதுலேயுமே கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கோல்டு இன்டர்நேஷனல் டெபிட் கார்டுன்னு இருக்குது. ஸோ அதில் வந்து விசா கார்டு வேணுமா, மாஸ்டர் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாண்டர்டான ஏடிஎம் கம் டெபிட் கார்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எந்த கார்டு சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாஃபை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு கார்டுக்கும் என்னென்ன சார்ஜஸ்லாம் எவ்வளோ, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டுக்கோங்க. நான் தனியாக இன்னொரு வீடியோ வந்து இதுக்கு டெமோ நான் போடுறேன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் பண்ண போகிறோம். நம்ம எல்லா தேவையான கார்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் மேலே ஃபர்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ டிக்ளரேஷனில் வந்து நீங்கள் உங்களோட பிளேஸு டேட்டை போட்டு இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் போட்டுற வேண்டியதான். ஸோ உங்களோட பிளேஸு டேட் இந்த இடத்துல போட்டுருங்க, இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். ஸோ சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணதுக்கு கீழே ஃபார் ஆஃபீஸ் யூஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்குது. ஸோ இது எதையும் வந்து நம்ம ஃபில் பண்ண தேவையில்லை. இது வந்து அவங்க உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணும்போது அவங்க இதை ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட கார்டு வந்து நியூவா இல்லை ரெனியூவலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக சூஸ் பண்ணுறீங்க. அடுத்தது உங்களோட நேம் எழுதுறீங்க. அடுத்தது கார்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கணுமோ அதை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுறீங்க. அடுத்தது உங்களோட அட்ரஸ் அண்ட் இதர டீட்டெயில்ஸ், அதாவது ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சேவிங்ஸாக, கரண்ட்டாக, ஓவர் டிராஃப்டாக. அடுத்தது உங்களோட ஜெண்டர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல டிக் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து உங்களோட SBI அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் கார்டு, இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபீல்டு. ஸோ என்ன டைப் ஆஃப் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஸ்டாஃப் கிட்ட கேட்டுக்கோங்க. இல்லைனா வந்து நான் இன்னொரு வீடியோ ரெஃபரன்ஸ் போடுறேன். ஸோ அதில் உங்களோட தேவை என்னவோ, நீங்கள் மோஸ்ட்லி வந்து டொமஸ்டிக் யூஸ் தான் பண்ணுவீங்க, இன்டர்நேஷனல் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ATM கம் டெபிட் கார்டு, நார்மல் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யுவா கார்டு உங்களுக்கு வேணும்னா, அதோட பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு வேணும்னா அந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா SBI இன்டர்நேஷனல் கோல்டு டெபிட் கார்டில் விசா கார்டோ மாஸ்டர் கார்டோ வாங்கிக்கலாம். அடுத்தது அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பிளேஸ், டேட் போட்டு சைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஃபியூ மினிட்ஸ் வேலை தான் ஆக்சுவலாக. இதில் ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு போய் தவறுகள் இல்லாமல் ஃபார்மை ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து உங்களோட கார்டு வந்து ப்ராப்பரான முறையில் உங்களுக்கு வந்து டிஸ்பேச் ஆகும். இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.